சிவபெருமான் எப்போதும் உடலில் ஏன் சாம்பலை பூசிக்கொண்டிருக்கிறார் தெரியுமா? ஒரு சமயம் தட்சன் நடத்திய யாகத்தில் அவனுடைய மகள் தாட்சாயணி அழைக்கப்படாமல் அவமதிக்கப்பட்டாள். கோபமுற்ற தாட்சாயணி யாக குண்டத்திலேயே விழுந்து தன் உயிரை நீத்தாள். தன் மனைவியின் மரணத்தால் ஆழ்ந்த துயரமும் கோபமும் கொண்ட சிவபெருமான் ஆவேசத்துடன் யாகசாலைக்கு வந்து வீரபத்திரரை உருவாக்கி யாகத்தை அளித்தார். துக்கத்திலும் ஆக்ரோஷத்திலும் இருந்த சிவபெருமான் தாட்சாயணியின் உடலை தன் தோளில் சுமந்து கொண்டு உலகெங்கும் அலைந்தார். இறுதியில் தாட்சாயணியின் உடல் சிதறுண்ட பிறகு தன் துயரத்தின் உச்சத்தில் சிவபெருமான் யாகம் அழிந்த இடத்தில் அமர்ந்தார். அந்த இடமானது யாகத்தின் இறுதி எச்சமாகிய சாம்பலால் சூழப்பட்டிருந்தது. அனைத்து உலகங்களும் அதன் இன்பங்களும் செல்வங்களும் நிலையற்றவை என்பதை உணர்த்தும் விதமாக அந்த சாம்பல் இருந்தது. சிவபெருமான் தன் மனைவியின் பிரிவாலும் உலக வாழ்வின் நிலையாமையாலும் ஏற்பட்ட துயரத்தை போக்கவும் பற்றுதல்களை துறந்து பேரமைதி மற்றும் வைராக்கியத்தில் நிலைத்திருக்கவும் விரும்பினார். எனவே அவர் தனது உடலின் சாம்பலை பூசிக்கொண்டார். இந்த சாம்பல் நிலையற்ற உலக வாழ்வை நினைவூட்டுவதாகவும் சிவபெருமானின் துறவர பண்பின் அடையாளமாகவும் விளங்கியது. அதன் பிறகே சிவபெருமான் எப்போதும் உடலில் சாம்பலை பூசிக்கொள்ளும் வழக்கம் நிலைத்தது.